பசியோடு இருப்பீங்க. அதனால் இது ஒரு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையான நேரம். ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் உங்களோடு என்ன தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். கடைசியாக தேவன் பேசின வார்த்தை, பிதாவே என் ஆவியை உமது கரங்களில் ஒப்புவிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46வது வசனம். நீங்கள் வசனமெல்லாம் வாசிக்கணும்னு அவசியம் இல்லை, சொல்கிறத கேட்டீங்கனாலே போதுமானது. பொதுவாக ஒரு நபர்கிட்ட நம்ம ஒரு பொருளை கொடுத்தோம்னா அவங்ககிட்ட போய் அதை திரும்ப என்ன செய்வோம், கேட்போம். இப்போ என் மகாட்ட ஒருத்தங்க நாத்தனந்த உட்காந்துருக்கா ஒரு மோதிரத்தையோ ஒரு செயினையோ கொடுத்து, பாப்பா இதை பத்திரமா வச்சிரு, நான் அப்புறம் 2 நாள் பொறுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் 2 நாள் பொறுத்து வரும்போது இவர்கிட்ட தான் என்ன செய்வா, கேட்பா. என்கிட்ட கேட்பாளா? நான் சொல்லுவேன், எனக்கு தெரியாது மாதிரி என்கிட்டயே கொடுத்தேன், என் மகாட்ட தானே கொடுத்தேன், போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவேன். அதே போல் பிதா இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் தான் இந்த பூமிக்கு என்ன செய்தார், அனுப்பி வைத்தார். ஏன்னா பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. மனுஷனை பாவத்திலிருந்து மீட்கணுங்கிறதுக்காக பிதாவாகிய தேவன் பல திட்டங்களை என்ன செய்தார், ஏற்படுத்தினார். அப்படித்தானே? பலி செலுத்தினாங்க, என்னென்னமோ செய்தாங்க. ஆனாலும் மனுக்குலத்திற்கு ஒரு முழுமையான மீட்பு என்ன செய்யல, கிடைக்கல. அப்போ பிதா பார்த்தாரு, இதெல்லாம் ஒன்றும் என்ன செய்யாது, சரிப்படாது. இனி நமக்கு செல்ல பிள்ளையாக இருக்கிற இந்த இயேசுவை இந்த உலகத்துக்கு என்ன செய்வோம், அனுப்பி அவரால் அவர் பல பாடுகளை பட்டு இந்த சிலுவை மரணத்தை சந்தித்து மனுக்குலத்திற்கு ஒரு முழுமையான மீட்பு என்ன செய்யணும், வரணும் அப்படிங்கிறதுக்காக தன் செல்ல குமாரனை என்ன செய்தார், அனுப்பி வைத்தார். அப்போ அவர் அனுப்பினார். இப்போ இவர் மறுபடியும் அவருக்கே என்ன செய்ய போகிறாரு, போக போகிறாரு. அப்போ சிலர் கேட்பாங்க, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? அதுக்கு ஆண்டவர் தன்னுடைய வாயினாலேயே சொல்கிறார். பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 27வது வசனம். இந்த 4 வசனம் மட்டும் வாசித்தா போதும். யோவான் 12:27. இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலையிலிருந்து என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. போதும். பாருங்க, இவர் கெத்செமனே தோட்டத்துல ரத்தமெல்லாம் வியர்வையா மாற பிதாவை நோக்கி என்ன செய்யறாரு, ஜெபம் பண்றாரு. அப்ப என்ன சொல்றாங்க, இந்த 3 நபர்கள் கெத்செமனே தோட்டத்துக்கு ஜெபம் பண்ண ஆண்டவர் கூட்டிட்டு போனாரு. அவங்க 2 பேரும் கீழே விட்டுட்டு இவர் மட்டும் என்ன செய்தாரு, மலை மேலே ஏறி போனாரு. போய் பிதாவோட ஜெபம் பண்றாரு. அப்ப சொல்றாங்க, அந்த அவர் படப்போற அந்த பாடுகளை எல்லாம் ஆண்டவர் அப்படியே பிதா என்ன செய்தாராம், காட்டுறாரு. அப்போ இவர் இவ்வளவு பாட நான் எப்படி தாங்குவேன் அப்படின்னு சொல்லி பிதாட்ட சொல்றாரு. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானா நீங்கும்படி உதவி செய்யும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உங்க சித்தம் நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. அப்போ இவருக்கு தெரியுது, நம்ம இவ்வளவு பாடுகளை என்ன செய்ய போறோம், பட போறோம். ஒரு மாசமா இருக்கிற ஒரு பிள்ளையை கொண்டு போய் ஒரு டெலிவரி நடக்கிற ஒரு பிள்ளைகிட்ட காட்டினீங்கன்னா எப்படி இருப்பா, பயந்து அந்த 3 மாசத்துல உருகி போயிடுவா. அப்போ நம்ம படுற பாட குறித்து நமக்கு தெரியும் போது நம்ம என்ன செய்வோம், ரொம்ப பயப்படுவோம். அப்படி வலிக்குமோ, இப்படி வலிக்குமோ, கால் வலிக்குமோ, கை வலிக்குமோ சொல்லி ரொம்ப பயப்படுவோம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, பிதா இவர் இப்படியே விட்டுறக்கூடாது. இந்த பாடுகள் எல்லாம் இவருக்கு காண்பித்து இவரை கொஞ்சம் என்ன செய்யணும், தைரியப்படுத்தி திடப்படுத்தி இவரை என்ன செய்யணும், இந்த பாடுகளுக்கு உட்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பிதாவானவர் அப்படி நினைக்கிறார். அப்போ பிதா தான் இவர் என்ன செய்யறாரு, அனுப்புறாரு. இதுக்கு இவரே சாட்சி. 2ஆவதா யோவான் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனை பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்துக்கு போகிறதையும் இயேசு அறிந்து. பாருங்க, யூதாஸ் தன்னை காட்டி கொடுக்க போகிறான் என்பதை அறிந்தும் பிதா தன்னை அனுப்பினதை அறிந்தும் மறுபடி தான் பிதாவினிடத்திற்கு போகிறதை அவர் என்ன செஞ்சிட்டாரு, அறிஞ்சிட்டாரு. அப்போ இவர் என் ஆவியை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் அப்படின்னா இந்த ஆவியை மறுபடியும் பிதாவினிடத்தில் கொண்டு போய் என்ன செய்யறேன், கொடுக்க போகிறேன். அப்போ இன்னொரு வசனம் சொல்லுது, இதை கொடுக்கவும் மறுபடி எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு. அப்போ
அப்போது நம்ம கிட்ட சாதாரணமாக ஒரு நல்ல மனுஷங்களே ஒரு பொறுப்பை ஏற்றுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அதை செய்து தான் என்ன செய்வாங்க, முடிப்பாங்க. உடனே பயந்துருவாங்களா? சில பிரச்சனைகள் வரலாம், சில தடைகள் வரலாம், சில போராட்டங்கள் வரலாம். அதையெல்லாம் பார்த்து ஒரு நல்ல மனுஷன், ஒரு நல்ல மனுஷன் தன்னுடைய கடமையிலிருந்து என்ன செய்ய மாட்டான், விலகவே மாட்டான். ஆண்டவருக்கு வந்து இந்த காரியம் பிதாதான் நம்ம இந்த காரியத்திற்காக நம்ம அனுப்பி இருக்கிறாரு அப்படிங்கிறது அவர். நான் அங்கேருந்து வந்தேன், மறுபடியும் நான் அங்கே தான் என்ன செய்ய போகிறேன், போக போகிறேன். இது அங்கே எங்கள் அக்கா ஒருத்தவங்க உட்காந்துருக்கா. எனக்கு செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி திருமணம். எங்கள் அம்மா ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி எனக்கு என்ன செஞ்சிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. அப்போது சாகும்போது நாங்கள் ஹைக்ரௌண்ட் ஆஸ்பத்திரியில் இருக்கிறோம். அவள் கையில் என்னை கூப்பிட்டு நான் வந்து இறந்து போவேன். மேரியும் மணி எங்கள் அண்ணன் ஒருத்தர் தான். இவங்க 2 பேருக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலை. அதனால இவங்களை பார்த்துக்கிட வேண்டிய பொறுப்பு யார் பொறுப்பு, ஓம் பொறுப்பு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு இங்கே 2 டியூப்பு, இங்கே 2 டியூப்பு, உடம்பெல்லாம் அந்த மின்சாரத்தில் என்னென்னமோ போட்டு வச்சுருக்காங்க. பேச முடியாது. ஆனால் தைரியமாக சொல்கிறாங்க. நாங்கள் வெள்ளிக்கிழமை எங்கள் அம்மா கொஞ்சம் நல்லா ஜபம் பண்ணுவாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக நான் செத்துருவேன், அதனால் தம்பியும் தங்கச்சி நீ தான் செஞ்சுக்கணும், பார்த்துக்கணும், இது ஓம் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வெள்ளிக்கிழமை எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. இப்போ எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 40 வருஷம் ஆகுது. அவள் இந்த தடவை உட்காந்துருக்கா. இந்த 40 வருஷத்தில் எனக்கு எந்த சூழ்நிலையும் உதவி செய்யணும் அவள் செய்வாள். என்ன அப்போ அவள் என்ன சொல்கிறா, கடைசியாக உன்னை என்கிட்ட செஞ்சுட்டாங்க, ஒப்பு கொடுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கு இந்த கொரோனா டைமில் கால் வலி ரொம்ப அதிகமாகிடுச்சு. டாக்டர் ஸ்கேன் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போது பணம் தேவைப்படுது அப்படின்னு வீட்டில் சொன்னார். அண்ட் இப்போ டைமுக்கு என்கிட்ட இவ்வளோ பணம் கிடையாது, இப்போ சரியாக நீங்கள் பாருங்கள் நானாச்சுன்னு சொல்லி என்ன செஞ்சேன், உதவி செய்யலாம். அப்படி இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் அவளால் என்ன உதவி செய்ய முடியுதோ அதை எனக்காக என்ன செய்கிறான். அப்போ எங்கள் வீட்டுக்கார் சொல்லுவார், நீங்கள் பரவாயில்ல அக்கறை தெரிஞ்சு இவ்வளோ ஒற்றுமையாக இருக்கீங்களே அப்படின்னு. அப்போது அந்த சொன்ன அந்த வார்த்தையை என்ன செஞ்சிடணும் எப்படியாவது. அப்போ சொல்லுவோம், அம்மா இப்படி சொன்னாங்களேடா, அம்மா இப்படி சொன்னாங்களேடா சொல்லி எல்லா நெருக்கடியும் எனக்கு என்ன செய்யணும், உதவி செய்யும். அப்போ ஒரு நல்ல மனித தன்மை, அன்பு நிறைந்த ஒரு உள்ளவங்க ஒரு பொறுப்பை ஏற்றுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக என்ன செய்வாங்க, செய்து முடிப்பாங்க. அதனால் அப்படி மனுஷங்களே அப்படி இருந்தால் ஆண்டவர் நம்மளை கைவிடுவாரா, விட மாட்டார். இன்னொரு வசனம் வாசிங்க, யோவான் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம். யோவான் 14:12 வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். பாருங்க, நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியா, அப்போ நான் என் பிதாவிட்ட தான் போகிறேன்னு உறுதியாக செய்கிறாரு, 100க்கு 100 சொல்கிறாரு. அப்போ நமக்கும் நம்ம ஆலயத்துக்கு வர்றோம், ஜெபம் பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம். நம்ம ஜீவன் போகும்போது அது எங்கே போகுதுங்கிற ஒரு உணர்வு, ஒரு முழு நம்பிக்கை நமக்கு என்ன செய்யணும், வேணும். சிலர் பார்த்தீங்கன்னா மரண நேரத்தில் தவிப்பாங்கல்ல. எங்கள் அம்மா வந்து கூப்பிட்றா, எங்கள் அண்ணன் வந்து கூப்பிட்றா, எங்கள் பெரியம்மா வந்துருச்சு, அந்த அங்கே இருக்கிறாங்க, இங்கே இருக்கிறாங்க, அப்படி தானே சொல்கிறாங்க. யாராவது சொல்லியிருக்காங்களா, நான் இல்லை, கடவுளை இந்த பூமியில் என்னை வச்சுருந்தாரு, நான் எனக்கு கொடுத்த எல்லா காரியங்களையும் நல்லபடியாக செய்து முடிச்சுட்டேன், நான் சந்தோஷமாக இந்த மரணத்தை சந்திக்க போகிறேன், யாரும் கலங்க வேண்டாம், அழ வேண்டாம், யாரும் சொல்ல கேட்டிங்களா? ஒரே ஒரு அம்மா தான் அந்த செக்கடி தெருவில் இருந்தாங்க. அவங்க ஒருத்தங்க தான் அவங்க பிள்ளைங்களை கூப்பிட்டு, நீங்கள் யாரும் அழாதீங்க தம்பி, ஒன்றும் செய்யாதீங்க, நல்லா நான் இறந்துட்டா ஜெபம் பண்ணுங்க, நான் என்னுடைய கடமைகளை எல்லாம் என் பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவருக்குள்ளே என்ன செஞ்சுட்டேன், நடத்திட்டேன், நான் நிம்மதியாக போகிறேன், அதனால யாரும் அழுது தவிச்சு புரம்பி அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது அப்படின்னு அவங்க ரொம்ப நாளாக ஜெபம், நல்லா அந்த அம்மா எங்களுக்கு தெரியும், இப்படி ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க சமாதானம், அவங்க அம்மா அவங்க போன வருஷத்தில் அவங்க பேரமார்கள்லாம் சேர்த்து ஒரு பெரிய வீடு கட்டியிருக்காங்க. அப்போ அந்த வீட்டுக்கு பால் வச்சுட்டு போகும்போது அவங்க அந்த சகோதரர் சொன்னார், பாஸ்டர் எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் உங்களை தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எங்கள் அம்மாவுடைய ஆசீர்வாதத்தினால நாங்கள் இன்றைக்கி எப்படி இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம் பாஸ்டர் அப்படின்னு பேர பிள்ளைகளும் அப்படி அழுறாங்க. அப்படி இந்த உலகத்தில் இருக்குமான்னு எனக்கு ஆச்சரியமாக போச்சு. அவங்க பேத்தி ஒருத்தி நிகழ்ந்துருக்கு. அவன் சொல்கிறான், அம்மா எங்கள் பாட்டி எங்களை அப்படி வச்சுக்கிறாங்கம்மா, போகும்போது எங்களை ஜெபம் பண்ணி முத்தம் கொடுத்து சந்தோஷமாக அனுப்பி வைப்பாங்க, அப்படி ஒரு பாட்டியை நாங்கள் இங்கே என்னைக்கு பார்க்க போகிறோம், இவ்வளோ பெரிய வீடு கட்டிட்டு எங்கள் பாட்டி இல்லாமல் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை அப்படி அழுதா. அப்போ அவங்க ஆண்டவருக்குள்ள
ஒரு முழு நம்பிக்கையோட கர்த்தருக்காகவே அவங்க பாருங்க, நான் ஒரு நாள் கூட படுக்கையில் படுக்கக்கூடாது, யாருக்கும் தொல்லை இல்லாமல் இருக்கணும்னா என்னெல்லாம் கேட்டாங்களோ அது எல்லாம் ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. அவங்க மரணத்தை குறித்து பயப்படவே இல்லை, தைரியமாக சந்தோஷமாக அந்த மரணத்தை என்ன செய்தாங்க, எதிர்கொண்டாங்க. அப்போ உண்மையாக ஆண்டவரை தேடுறவங்க மரணத்தை குறித்து கவலைப்பட மாட்டாங்க. அப்போ இவர் தைரியமாக சொல்கிறாரு, பிதாவே நீர் என்னை அனுப்பின நோக்கம் நான் எல்லாவற்றையும் நிறைவாக என்ன செஞ்சுட்டேன், செய்து முடிச்சுட்டேன், ஒன்று கூட குறைவில்லை. இப்போ என்னுடைய ஆவியை உமது கரத்தில் என்ன செய்ய ஒப்புவிக்கிறேன். யோவான் 16ஆம் அதிகாரம் 5வது வசனம். இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன், எங்கே போகிறேன் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. இப்பொழுது நான் சொல்றேன், நான் என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன், உங்கள் இருதயம் துக்கத்தால நிரம்பி இருக்கு. ஆனா நான் கவலைப்படலை, வேதனைப்படலை, என்னை அனுப்பினவருக்கு நான் சந்தோஷமா போகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் வந்த அந்த காரியங்களை அவர் நிறைவேற்றி என்ன செய்தாரு, முடிச்சாரு. முடிச்சு வேதனைகளை கடைசி அந்த வேதனைகளை பட வேண்டியதும் பிதாவின் சித்தமாக இருக்குது, அதையும் என்ன செய்தாரு, அனுபவித்திட்டாரு. ஆனால் இப்போ கடைசியாக தன் ஆவி அவருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறார். இன்னொரு வசனத்தை பார்த்தீங்கன்னா, அங்கே நின்று கூடி நின்றவர்களில் இந்த 100 அவன் சொல்லுவான், மெய்யாகவே இவர் தேவனுடைய 23:46-47 வயசு 46-47 இல்லை, ஆமாம் லூக்கா 100 சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். பாருங்க, அந்த மரண நேரத்துல கூட தேவனை ஜனங்கள் மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவான ஒரு காரியத்தை அவர் என்ன செய்தாரு, நடப்பித்தார். அதனால நம்ம இந்த நாட்களில் இந்த பூமியில வாழ்றோம், ஆலயத்திற்கு வருகிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனா நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஆண்டவர் கரத்துல நம்ம ஆவியை ஒப்புவிக்கிறதுக்கு நமக்கு தைரியம் இருக்கா இருக்கான்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா நம்ம நோயோட வருகிறோம், பேயோட வருகிறோம், பிரச்சனையோட வருகிறோம். ஒரு விடுதலை கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் நமக்கு அதை பற்றி யோசிக்கிறதுக்கு என்ன இருக்காது, டைம் இருக்குமா, இருக்காது. நல்லா இருந்தீங்கன்னா நிறைய சொந்தக்காரங்க வருவாங்க, டெய்லி சமையல் கூட 4 கிலோ அரிசியை போகணும், சமையல் பண்ணணும், அவங்களை கவனிக்கணும், எல்லாம் செய்யணும். ஆனால் நம்ம ஒரு நாள் கஷ்டப்படும் போது நம்ம நெருங்கினவர்கள் கூட நம்ம என்ன செய்ய மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. அப்போ அப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்தாலும் நல்ல சௌகரியமும் நல்ல சமாதானமும் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும் போது நமக்காக ஒன்று செய்த கர்த்தரை என்ன செய்கிறோம், மறந்து போகிறோம். அப்போ நம்மளை ரட்சிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற விலை இந்த உலகத்தில் யாருமே கொடுக்க முடியாது. ஏன்னா தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சொல்றாரு. அதனால அவருடைய ஜீவனை இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்காக எந்த ஒரு மனுஷனாவது ஜீவனை கொடுப்பானா? நீங்க கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளைனாலும் அந்த அங்க நின்று பேசும், புருஷனாலும் சாப்பாடு தட்டில் வச்சுட்டு போயிருப்பாங்க. அப்படிதான் இருந்துச்சு. அப்ப அது ஒரு நல்ல டைம். யாரோட அன்புனா என்னது, யாராவது துணிச்சலோட பரவாயில்ல, எனக்கு கொரோனா வந்தாலும் பரவாயில்ல, நான் எங்கள் அம்மா பக்கத்தில் இருந்து பொம்பளை பிள்ளைகளே இருக்குது, எங்கள் அம்மா பக்கத்தில் தான் படுக்க வேண்டாம், அந்நேரம் படுக்குமா, ஏன் மாட்டு போயிடாத அப்படின்னா அங்கே நின்று எம்மா தான் தண்ணியை தங்க போய் எடுத்து அப்படின்னு என்ன செய்யும், சொல்லும், வராது. ஏன்னா இந்த ஜீவனுக்கு கொடுக்குறதுக்கு யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, சம்மதிக்கவே மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை, ஜீவனையே நமக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறார். இதிலும் அதிகமான அன்பு இந்த உலகத்தில் யாராலையும் நம்ம மேலே செலுத்தவே முடியாது. எல்லாரும் நம்மளை ஒரு நாள் நம்ம விட்டுட்டு போறவங்க தான். அம்மா அப்பா அண்ணன் தம்பி பிள்ளைகள் உறவுகள் எல்லாம் ஒரு நாள் நம்மளை கைவிட்டுரும். ஆனால் கர்த்தர் நம்மளை ஒழுங்காக என்ன செய்ய விட மாட்டாரு, கைவிட மாட்டார். அதனால நம்ம இந்த ஆண்டவருடைய அன்பை நினைச்சு பார்க்கணும். பாருங்க, இந்த 2ஆம் உலகப் போர் நடக்கும்போது அந்த தேசத்துக்கு போர் படைகள், விமானப்படை, கடற்படை, தரைப்படை, அப்படி எல்லா படையும் இருக்குல்ல, எல்லாத்துலையும் எல்லாரும் வேலை செய்கிறாங்க, அவங்க பணிகளை செய்கிறாங்க. ஆனால் இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் நிலக்கரி என்ன செய்யலாம் தேவைப்படுது. விமானத்துக்கு அப்போல்லாம் நாகரிகம்லாம் இருக்காங்க, நிலக்கரி தேவைப்படுது. ஆனால் இந்த நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செய்கிறதுக்கு யாருமே என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, வரமாட்டேங்கிறாங்க. ஏன்னா வேலை ரொம்ப கடினமாக இருக்குது, சரீரமெல்லாம் ரொம்ப என்ன செய்யுது, அழுக்காகுது.
அதனால இந்த பணிக்கு யாருமே வரல. அப்போ அந்த தேசத்தின் பிரதமர் என்ன செய்தார், அதில் பணியாற்ற எல்லாருக்கும் ஒரு நாள் கூப்பிட்டு 1 மணி நேரம் என்ன செய்தார், சொற்பொழிவாற்றினார். அப்போ நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா எல்லாமே என்ன செய்திடும், தடைப்பட்டு போயிடும், நம்ம தேசத்துக்கு ஒரு நம்ம வெற்றி பெற முடியாது. அதனால் நீங்கள் தங்களை தியாகம் செய்து கண்டிப்பாக இந்த பணியை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்தி அவங்கள ஊக்கப்படுத்தி மறுபடியும் அவங்க தொடர்ந்து அந்த நிலக்கரி சுரங்கத்தில் என்ன செய்தாங்க, வேலை செய்தாங்க. கடைசியில் அந்த நாடு வெற்றி பெற்றுச்சு. உடனே இவர் எல்லாரையும் கூப்பிட்டு இப்போ நம்ம எல்லாம் இந்த பணி செய்தவங்க எல்லாரும் என்ன செய்யணும், ஊர்வலமாக நம்ம தேசத்தை என்ன செய்யணும், இந்த சுற்றி வரணும். முதல்ல விமானப்படை, பிறகு கடற்படை, பிறகு தரைப்படை எல்லாம் போது கடைசியாக இந்த நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செய்தவங்க என்ன செய்யணும், நீங்கள் வரணும். வரும்போது நீங்கள் நீட்டாலாம் வரக்கூடாது. நீங்கள் அந்த சுரங்கத்தில் வேலை செய்யும்போது எப்படி நீங்கள் ட்ரெஸ் பண்ணி உங்கள் துணிமணிகள்லாம் எப்படி இருந்துச்சோ அதே கோலத்தில் தான் நீங்கள் என்ன செய்யணும், வரணும் அப்படின்னு ஒரு கட்டளை போட்டார். அதே மாதிரி இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம சுதந்திர தின விழாலாம் கொண்டாடும் போது அங்கே சென்னையில் டெல்லியில எப்படி கொடியேற்றுறாங்கன்னு அது மாதிரி ஒரு பெரிய விழாவே என்ன செய்யுது நடக்குது. அப்போ மற்ற வீரர்கள் எல்லாம் வீரமாக நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா டக்கு என்ன செய்கிறாங்க, நடந்து வராங்க. ஆனால் பின்னால் ஒரு செட்டு வருது, எல்லாம் அழுக்கு காக்கி சட்டை அழுக்கு சட்டையை போட்டுக்கிட்டு அழுக்கு பேண்ட்டை போட்டுக்கிட்டு ஒரு அசிங்கமாக பார்க்குறக்கே அழகில்லாத தோட்டத்தோடு என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. அப்போ இந்த தேசத்தின் ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் இந்த நாட்டிற்காக உழைத்தது உண்மைதான், ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்க இப்படி வர்றாங்க அப்படின்னு கேட்டோடனே அந்த பிரதமர் சொன்னாராம், இதனுடைய வெற்றிக்கு முக்கியமான காரணமே இவங்க தான். இத்தனை படைகள் செயல்படுவதற்கு தேவையான எரிபொருட்களை இவங்க தான் என்ன செய்தாங்க, தயார் பண்ணாங்க. அப்படிங்கிற தேசத்தின் ஜனங்கள்லாம் அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தாங்களாம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து பலர்கள் இந்த பூமியில் மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காக பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒவ்வொரு ரட்சகராக என்ன செஞ்சாங்க, மோசே வந்தார், அவங்க அப்படி நிறைய பேர் என்ன செஞ்சாங்க வந்தாங்க. ஆனால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் கடைசியில் இயேசு கிறிஸ்து ஒரு அவமானமான ஒரு ஆடையோட ஒரு நிந்தையான கோலத்தோட இவ்வளவு பாடுகளை ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு அப்ராணி மனுஷனை போல சிலுவையில் தொங்கி விலை மதிக்க முடியாத ரட்சிப்பை நமக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு, ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதனால இந்த நாட்களில் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம கொடுத்துருக்கிற விலை கொஞ்சம் கிடையாது. ஆண்டவர் பூமியில் எதையுமே விரும்பாமல் நம்மளை தான் என்ன செய்கிறாரு, உங்களுக்கு ஒரு நன்மை செஞ்சால் ஒரு 500 ரூபா காணிக்கை கொடுத்து சரி இதோட சரியாக போச்சு நீங்கள் நினைக்கக்கூடாது. உங்களை தான் அவர் என்ன செய்கிறாரு, கேட்குறாரு. அப்படிதானே? இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு நன்மை செய்தார்னா அந்த நன்மையை பலருக்கு சாட்சியாக என்ன செய்யணும், உனக்கு செய்தவைகளை போய் சொல்லுன்னு சொல்கிறாரு. அப்போ உங்களுக்கு செய்த நன்மையை நீங்கள் போய் பிறருக்கு என்ன செய்யணும், சொல்லணும். சிலர் வெட்கப்படுவாங்க, இதை போய் என்னக்கா செய்கிறது, சொல்லணும்னு தான் நினைக்கிறேன் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லலாம். அப்படியெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. கர்த்தர் நமக்கு செய்தவைகளை பிறருக்கு என்ன செய்யணும், சொல்லணும். அப்போ இந்த மனுக்குலத்தை அவர் பட வேண்டிய எல்லா பாடுகளையும் பட்டு செய்து முடிச்சு பிதாவின் கையில் அவர் ஆவியை ஒப்பு கொடுத்துட்டு இனி வர பொறுப்பை நம்ம மேலே என்ன செஞ்சிருக்காரு, வச்சுட்டு போயிருக்காரு. அப்போ நம்ம இனி சும்மா இருக்காம நமக்கு கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றி நம்ம ஒரு நாள் எனக்கு மரணத்தை சந்திக்கணும்ல. நான் எங்களுக்கெல்லாம் இப்போ வர வர பயமாக இருக்குது, எப்போ என்ன கூட என்ன செய்யலை, சளி பிடிச்சோன்னு உங்கள்கிட்ட இவ்வளவு செஞ்சிருச்சு. என்ன வெறும் சளி தான், ஆனால் அவங்க எல்லாரும் என்னக்கா என்ன செய்யுன்னு கேட்குறேன், அவ்வளோதான் இருக்குது. அப்போ எப்போ நம்ம சந்திப்போமோ தெரியாது. அப்போ அவர்கிட்ட போகும்போது ஏசப்பா நீங்கள் எனக்கு கொடுத்த வேலையை நான் நம்பிக்கையை செய்து முடிச்சுட்டேன், நான் என் பிள்ளைங்க எங்கள் எல்லாரும் ஆளுதாரும் ஒருத்தர் ஆளாதீங்க, நான் ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய போகிறேன் அப்படி சொல்லி தைரியமாக என்ன செய்யலாம், சொல்லலாம். அப்படி தானே அதை விட்டு போட்டு அழுதுட்டு ஐயோ இந்த இப்படி விட்டு போகிறேன் நான் என்ன செய்ய அப்படி இப்படின்னா என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. அதனால் இந்த நாட்களில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கென்று கர்த்தர் ஒரு நன்மையை செய்திருப்பார், உங்களை கொண்டு ஒரு காரியத்தை அவரால் செய்ய முடியும். அதனால் அதுக்கு உங்களை அர்ப்பணித்து தேவனை சந்திக்கும் ஒரு நாளில் படபடப்போட திடீர்னு இப்போ ஐயோ என்னாவோ ஏதாவோ இல்லாமல் தைரியமாக அவர் புறத்தில் நம்ம ஆவி ஒப்பு கொடுக்கறது.